ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ்னாலும் சோஷியல் ஒர்க் ரிலேட்டடாக கேளுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோஷியல் ஒர்க்னால் என்ன? சோஷியல் ஒர்க்னால் யூஜி டிகிரி படிக்கணுமா, இல்லை பிஜி படிக்கணுமா, இல்லை 12லேயே சோஷியல் ஒர்க்குன்னு குரூப் இருக்கா? நிறைய டவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல போனால், எனக்கே சோஷியல் ஒர்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு குரூப் இருக்குன்ட்டு, ஒரு டிகிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் யூஜி பிகாம் ஜென்ரல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எம்பிஏ அட்மிஷன் போட்டிருந்தேன். எம்எஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க் இருக்குது. எம்எஸ்டபிள்யூவில் சோஷியல் ஒர்க்கில் ஃபஸ்ட் இயர் பேசிக் சோஷியல் ஒர்க் மட்டும் படிப்போம். செகண்ட் இயரில் ஹெச்ஆர், மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு 3 இருக்குது. ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி சொல்லுவாங்க. எதை பற்றினா பேரோல், அட்டண்டன்ஸ், ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், அந்த ஹெச்ஆர் ஃபீல்டு, இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங், ஹாஸ்பிட்டல் ஹெச்ஆர், என்ஜிஓவில் ஹெச்ஆர், அந்த மாதிரி. மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக்னால் ஹாஸ்பிட்டலில் போய் மென்டல் இல்னஸ் பேஷண்ட்டுக்கு, ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு, ஹெச்ஐவி பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்க கவுன்சிலருக்கு மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் எடுக்கிறாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னால் என்ஜிஓ ரிலேட்டடாக வர ப்ராஜெக்ட் நம்ம சிஎஸ்ஆர் ஃபண்டு கலெக்ட் பண்ணி, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பண்ணி ப்ராஜெக்ட் தமிழ்நாடு இது பண்ணும்போது நம்ம போய் அப்ளை பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ஜிஓ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் வச்சுக்குவோம். அந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ரிலேட்டடாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து ரன் பண்ணலாம். அப்புறம் என்ஜிஓ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸில் ஜாப் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் நமக்கு ஜாப் இருக்குது. ஹெச்ஆர் நம்ம எடுத்தோமா கவர்மெண்ட் செக்டாரில் நிறையா ஜாப் வேக்கன்சி இருக்குது. நம்ம எம்பிஏ எடுத்து படித்தா கூட இப்போ வேலை கிடைக்குமே கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது. எம்எஸ்டபிள்யூ எடுத்து படித்தா 100% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது நம்ம பேசிக்காக சொல்கிறேன். அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.